அது ஆக்சுவலி நான் அந்த தனிப்பட்ட விஷயத்த பத்தி நான் சொல்லல. பட் அது என்னன்னு சொல்லிடுறேன். படிக்க போற ஸ்டூடண்ட்ஸ் யாரையுமே ரஷ்யா ஆர்மில சேர்க்க முடியாது. நம்ம இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் அந்த ராணுவ ஒப்பந்தமே கிடையாது. ஓகே. இப்ப ஸ்ரீலங்கால இருக்கவங்க யுக்ரைன் ஆர்மிக்கு ஃபைட் பண்றாங்க. ஓகே. நம்ம இந்தியாவ தவிர்த்து நேபாள்ல இருந்து இருக்கவங்க ரஷ்யன் ஆர்மில போறாங்க. ஓகே. இந்தியால இருக்க எந்த ஸ்டூடண்ட்ஸுமே ஓகே. ஆர்மில போய் சேர முடியாது. ஓகே. இப்ப இவருக்கு வந்து இவரு இந்த ஸ்டூடண்ட் இப்ப ஆர்மில போறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அவர் மேல ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஓகே. அது ஒரு ஒரு கேஸ் இருக்கு ஆல்ரெடி. இருக்கு. இருந்த அந்த கோர்ட் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகே. அதனால இவர என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிரிசன்ல இருக்கிறீங்களா? இல்ல நீங்க ஆர்மில போய் வொர்க் பண்றீங்களா? ஆர்மில போய் வொர்க் பண்றீங்கன்னா சோல்ஜரா கிடையாது. யூரோப்பியன் யூனியன பொறுத்தவரைக்கும் ஆர்மில சண்டை போடுறவங்க சோல்ஜர்ஸால மட்டும் தான் முடியும். இவர வந்து பேஸ் கேம்ப்ல ஹெல்ப்பராவோ இந்த மாரி வொர்க்குக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ். உங்க மேல தப்பு இல்லன்னா உங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே. உங்க மேல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த கவர்ன்மெண்ட் சொன்னாலும் விட மாட்டாங்க.